கறி திங்கிறது, மாட்டு கறி திங்க தெரியுது, ஆடு மாடு மேய்க்கிறது மட்டும் உனக்கு அசிங்கமா தெரியுதா? அதை போய் கேலி பண்ற பரதேசி, உனக்கு அறிவு இருந்தா நீ கேலி செய்வியா? சீமான் மீது சீமானை போன்ற ஒரு உயர்ந்த தன்னலமற்ற ஒரு தலைவனாக நாம் உருவாக முடியலைங்கிற காழ்ப்புணர்ச்சியில விஷத்தை கக்கிக்கிட்டு அலைகிறானுங்க. நீங்கள் வாக்கு செலுத்துகின்ற பொழுது சுயநலவாதிகளாக இருங்கள். ஏன் நான் உனக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? ஏன் என் ஓட்டுக்கு நீ பணம் கொடுக்கிறாய்? இதனால் உனக்கு என்ன லாபம் என்கின்ற கேள்விகளில் தான் எது நமக்கான அரசியல்ங்கிறது பிறக்குது. ஆடு மாடுகளுக்கு மாநாடு போடுறாரு. இன்னலக்கும் ஃபில் அன்ஆமில் ஐபராங்கிறான் இறைவன். ஆடு மாடுகளில் உனக்கு படிப்பினை அத்தாட்சி இருக்கிறதுடா, அதை போய் கேலி பண்ற பரதேசி, உனக்கு அறிவு இருந்தா நீ கேலி செய்வியா? மேடை எங்கிலும் கேட்கிறார், ஆட்டு கறி திங்கிறது, மாட்டு கறி திங்க தெரியுது, ஆடு மாடு மேய்க்கிறது மட்டும் உனக்கு அசிங்கமா தெரியுதா? அவர் சொன்ன வார்த்தை என் இறைமறை குர்ஆனில் இருக்கிறது. எனவே தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு அவருக்கு துணை நிற்கிறது. மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறார் என்று அவர் அவதூறாக பேசுகின்றான். துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வமா ஃபீஹின், 7 வானங்களும் பூமியில் உள்ள அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வை தியானம் செய்கிறது, தஸ்பீஹ் செய்கிறது என்று இறைவன் கூறுகின்றான். அந்த மரங்களுக்கு உயிர் இருக்குது, அந்த மரங்களோடு பேசுடா மடையனே என்று சொல்றான். அவருடைய அரசியல் தமிழர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒத்து போகிறது. தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு துணை நிற்கிறது. இப்படி அவர் சொல்லுகின்ற அரசியலுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. சில காழ்ப்புணர்ச்சியாளர்கள் சீமான் மீது சீமானை போன்ற ஒரு உயர்ந்த தன்னலமற்ற ஒரு தலைவனாக நாம் உருவாக முடியலைங்கிற காழ்ப்புணர்ச்சியில விஷத்தை கக்கிக்கிட்டு அலைகிறானுங்க. நமக்கு எந்த நோக்கமும் இல்ல. அண்ணன்கிட்ட சீட்டோ பேரமோ, என் நாடு சரியா இருக்கணும், என் நாட்டு மக்களின் நலன் சரியா இருக்கணும். என் இறைவன் சொல்லுகின்றான், மடையர்களே, உங்களுக்கு வானத்திலிருந்து தண்ணியை இறக்கி உங்களுக்கு நான் புகுட்டுறதுக்கு நீர் கொடுக்கிறேனே, அதை சேர்த்து வைக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லையா? வமா அன்தும் லஹு பிஹாசினின் என்று இறைவன் சொல்லுகின்றான். சீமான் என்ன சொல்கிறார்? நாடெங்கிலும் நான் நீர்நிலை தேக்கங்களை ஏற்படுத்தி என் மக்களை தண்ணிக்காக கையேந்த வைக்க மாட்டேன்டா. இறைவன் பேசுவதை என் அண்ணன் பேசுகின்றான். எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவருக்கு துணை நிற்கிறது. எது நமக்கான அரசியல்? எது நமக்கான அரசியல்? அதிலும் குறிப்பாக இந்த ஆலிம்கள் அரசியல் பேசிடக்கூடாது, இமாம்கள் அரசியல் பேசிடக்கூடாது. தொழுக வைக்கிறது தான் உங்க வேலை. பள்ளிவாசலை கட்டிக்கிட்டு மாறடிங்க. அதை தவிர்த்து நீ எதுவும் அரசியல் பேசிடாத. நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் கடமை. அதிலும் குறிப்பாக நபிமார்களின் வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய என்னை போன்ற இமாம்களுக்கு முதல் கடமை. இமாம்கள் அரசியல் பேசக்கூடாதுன்னு நீ சொன்னீங்க. இமாம்கள் எங்க போய் நின்றுக்கிறான் தெரியுமா? மதரசா நடத்துறங்கிற பேர்ல பல லட்சக்கணக்கில் வசூல் செஞ்சு மோசடி, பள்ளிவாசல் கட்டுறங்கிற பேர்ல பண வசூல் செஞ்சு மோசடி, ஹஜ் உம்ரா செய்யற நடத்துற கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பணம் செய்யற மோசடி. சமீபத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழக்கிடாரம்ங்கிற ஒரு ஊர்ல 1.5 கோடி ரூபாய் அடிச்சுட்டு ஒரு ஆலிம்சா ஓடிட்டான். உனக்கு அரசியலையும் நல்லவன கெட்டவன அடையாளம் காண தெரியல, ஆலிம்சாக்கள்லையும் உனக்கு நல்லவன் கெட்டவன அடையாளம் காண தெரியலனா நீ என்ன சமுதாயம்? உன்னோட பிறந்ததற்கு வள்ளி பாபா சொன்னது போல எனக்கு வெக்கமா இருக்குடா. நீ எப்படிப்பட்ட வீர வம்சத்தில் பிறந்தவன், தூய மார்க்கத்தை ஏற்றவன். உன் மொழி பெருமையானது, உன் மார்க்கம் பெருமையானது, உன் மண் பெருமையானது. இவ்வளவு இழிவான கீழ்த்தரமான ஒரு அரசியலை எது நமக்கான அரசியல்னு தெரியாம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிய, உனக்கு எப்படி புத்தி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களிடம் அறிவார்ந்த அர்த்தமுள்ள கேள்விகளை கேட்டு என் அண்ணனின் ஆட்சி அதிகாரணையை நீங்கள் உறுதி செய்யுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். நாம் தமிழர்.